ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவு எடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மீனம் வளர்ச்சி பாதையில் ரொம்ப அழகா அறிவா புது தெம்போட புது எனர்ஜியோட புது சக்தியோட பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி 4ல் செவ்வாய் இருந்து இன்னும் அவங்களுடைய நாலேஜ் பவர் அவங்களோட ஸ்கில் எனர்ஜியோட நல்ல தைரியத்தோட உத்வேகத்தோட பயணிக்க வைக்க போகிறார். சொல்லுவாங்களே இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குரு அதை செய்ய போகிறார்கள். ஆசைய படப்போறீங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு, இப்ப படுவீங்க, அதை வெற்றி அடைஞ்சிருவீங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுவீங்க, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, அதற்கான சூழலை பொருளாதாரத்தை நீங்க ஏற்படுவீங்க, சரியான நேரத்துல அடிச்சு நீங்க காயை கனியாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே குறி, வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது. அந்த மாதிரி மீனம் வெற்றியின் பாதையில் வளர்ச்சியின் பாதையில் சொல்லலாம். 1, 4, 7, 10 5ல் அமர்ந்து நல்லா சிறப்பா சொல்லிக்கிட்டே போலாம். 7 சனியில நிறைய இடர்கள் இன்னங்கள் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்சது நடக்கும். அதே போல நீங்க முயற்சி செய்ததுக்கு வெற்றி நிச்சயம் ஒண்ணு சொல்லலாம். தொழில் கேரியர் உத்தியோகத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வெற்றி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள், தொழில நல்ல முன்னேற்றம், பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சிலர்லாம் அந்த டெண்டர், அரசாங்க டெண்டருக்குலாம் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மாணவர்கள் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை நீங்க எஃபர்ட்டை போடும்போது உங்களுக்கு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வெற்றி பெறுவது, உங்களுக்கு நல்லா பிடிச்ச கோர்ஸ், பிடித்த காலேஜ் இதெல்லாம் கிடைப்பதற்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் எதுவுமே நடக்கல, இந்த மன வருத்தம் போய் மன மகிழ்வு இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் வீட்டுல சொல்லாமா வேணாவா அப்படின்லாம் ரொம்ப பயந்து இருந்தவங்களுக்கு வீட்டுல காதலை பத்தி தெரியப்படுத்தி பெற்றோருடைய சம்மதத்தோடைய திருமணம் ஆகக்கூடிய அருமையான வாய்ப்பு. திருமணமான கணவன் மனைவிக்கு இடையே இப்போ கருத்துரிமித்து சிறப்பாக இணைந்து செயல்படுவது, திருமணம் பிக்ஸ் ஆவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, சமுதாயத்துல உங்களுக்கான ஒரு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம், ஒரு பெரிய மனுஷனை நீங்க வலம் வருவது, பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி இப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல், உங்களை எல்லாரும் மதிப்பு மரியாதையா அவங்களை கௌரவிப்பது, இவளை போல வராது, இந்த அம்மா குடும்பத்தை பார்க்கலன்னா இன்னைக்கு இவங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படி உங்க காதுபடவே பிறருடைய பாராட்டை கேட்க பெறுவது, உங்களுக்கான ஆடை அணிகலன்கள் அத்தியாவசிய பொருட்கள்லாம் சேர்ப்பது, நல்ல பிரயாணங்கள், தொழில் செஞ்சீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். வயதானவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பு. உங்க ஆரோக்கியம் நல்லா மேம்படும். குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல தேக புஷ்டியையும் நல்ல ஒரு தெளிவு நம்பிக்கை இதெல்லாம் கொடுத்து உங்களை ஒரு நல்ல ஒரு முக வசீகரமாவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பசங்களுக்கு எல்லாம் நீங்க செட்டில் பண்ணோம்னா தாராளமா செட்டில் பண்ணிடலாம். அதே போல ஆரோக்கியம், பினான்சியல் குரோத், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீண்ட கால முதலீடுகள் பண்ணி கொள்வது, உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணம் போக குடும்பத்தோட சேர்ந்து நல்ல காரியங்களை செய்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக மொத்தத்தில் மீனத்திற்கு இந்த மாதம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, புத்திர பாகியம்னு எல்லாத்திலையும் ஏற்பட்டிருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில் சிறப்பான பாதையில் பயணிப்பதற்கு அருமையான சூழல்
இந்த மாதம் சொல்லலாம். இதில் வரக்கூடிய அனைத்து விதமான இறை வழிபாடு நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆடி கிருத்திகையில முருகனுக்கு ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கும் இனிமையான நிகழ்வுகளும் இனிமையான சந்திப்புகளும் நிகழ்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பான முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.